என்னடா இது லீக்குமான லீக் கொடுக்குறீங்கன்ற மாதிரி மண்டையை போட்டு பிச்சுக்கு வைக்கிறானுங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான லீக்குகளா வந்துகிட்டு இருக்கு, ஸ்பைடர்மேனுக்கான மேட்டர்களா வெளியே வந்துகிட்டு இருக்குன்னு பாக்கும்போது இந்த வச்சுக்க சீக்ரெட் வார்ஸ்க்கான ஃபுல் பிளாட் லீக்னு அப்படியே மொத்த அல்வாவையும் தூக்கி கையில கொடுத்துட்டானுங்க. இனி அதை எடுத்து உங்க வாயில திணிக்க வேண்டியதான் என் வேலை. அண்ட் இந்த சீக்ரெட் வார்ஸ் பிளாட் லீக் அப்படியே உண்மை மாதிரியே இருக்கும். அண்ட் இதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தமா நானாவே இல்லங்க. அண்ட் இது ட்ரஸ்டடான ஒரு இண்டஸ்ட்ரி இன்சைடர் கிட்ட இருந்து வந்தது. கண்டிப்பா வர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த சீக்ரெட் வார்ஸோட எண்டுக்கும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வந்த ஸ்டீவ் ராஜர்ஸோட எண்டிங்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் கொடுத்து வச்சிருந்தானுங்க. அண்ட் இதுல ஏகப்பட்ட ஸ்பாயிலர்ஸ் இருக்கு. சோ ஸ்பாயிலர் அலர்ட்டோட பாருங்க. மேபி இது உண்மையா கூட இருக்கலாம். அப்படி உண்மையா இருந்து இது அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல எடுத்தானுங்கன்னா என்ன யாரும் வந்து வையப்படாது. அண்ட் இதுல சேடி சிங்க் தான் ஜீன் கிரேன்றாங்க. டாக்டர் டூமுக்கு கேப்டன் அமெரிக்காவை பிடிக்காதுன்றானுங்க. அண்ட் லோக்கி சீட்டாட்ட கம்பெனில வேலை பார்க்கறான். இப்படி ஏகப்பட்ட மேட்டர்கள் இதுல சொல்லிருக்கானுங்க. சோ அது எல்லாம் எது லொட்டு லொஸ்க்குன்னு நம்ம உள்ள டீப்பாவே பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணனா மறக்காம கீழ இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டரை புக் பண்ணி மொத்த டிக்கெட்டையும் இங்க கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை பார்க்கறேன். சோ எனிவேஸ் வாழ கொலகலன்னு பேசாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஃபுல் பிளாட் லீக் தட்டி தூக்கதாரா. அண்ட் இந்த லீக் நமக்கு கிடைச்சிருக்கிறது மை டைம் டு ஷைன் ஹலோ கிட்ட இருந்து. அண்ட் ரீசெண்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்தே மார்வெல நோட் அவுட் இருந்தீங்கன்னா இந்த பைபிள்ல கண்டிப்பா உங்க கண்ணில் பட்டிருப்பா. அப்படி ஏன்னா ஏகப்பட்ட மார்வல் லீக்ஸ் அப்படி தரவாத்து தருவாரு வாயில. அதை எடுத்து கப்பு சுப்புன்னு கடிச்சிட்டு போய் பார்த்தா அப்படியே படத்துல வந்துருக்கிறோம். சோ இவர் சொல்றதை நம்புறதும் நம்பாதது உங்க இஷ்டம். ஆனா இவர் ஒரு இண்டஸ்ட்ரி இன்சைடர்னு சொல்லி இதை ஆரம்பிச்சுக்கிறேன். டூம்ஸ்டே படத்தோட முடிவுக்கு அப்புறம் தான் இந்த சீக்ரெட் வார்ஸ் கிக் ஆஃப் ஆகுது. டூம்ஸ்டேயோட முடிவுல என்ன நடக்கும்? டூம் ஜெயிச்சு போடுவாருங்க. எல்லாவனுக்கும் மண்டையிலேயே அடிய போட்டு லோக்கியோட பவர் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு பேட்டில் வேர்ல்டுன்னு ஒரு மொரட்டு சம்பவத்தை உருவாக்கி கெத்தா உட்காந்துட்டு இருப்பாரு. அண்ட் இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே டூமோட பேட்டில் வேர்ல்ட் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சு. அண்ட் அதுல இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்ற எந்த ஐடியாவுமே கிடையாது. அண்ட் பாஸ்ட் கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே டூமால உருவாக்கப்பட்ட சித்தரிப்புகள் மட்டும்தான் இருக்கு. பாஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, டூம் தான் எல்லாத்துலயும் இருப்பான். அண்ட் ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த பேட்டில் வேர்ல்ட்ல என்ன நடக்குது, பேட்டில் வேர்ல்ட் எப்படி உருவாச்சு, டூம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா பழைய வேர்ல்டோட எல்லா ஞாபகங்களுமே இருக்கு. லைக் நேமோர், யங் அவெஞ்சர்ஸ், விஷன், ஷீ ஹல்க், டெட்பூல், சேடி சிங்கோட ஜீன் கிரே, ஹியூ ஜாக்மனோட உல்வரின், ரீட் ரிச்சர்ட்ஸ், அப்புறம் சென்ட்ரி. எதிர்பார்க்காத கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அண்ட் இன்னும் ஒருத்தருமே வருவாரு. அவர் லேட்டர் அந்த ஸ்டோரி லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் லோக்கியோட பவர் ஆட்டையை போட்டு இந்த மொத்த ரியாலிட்டியுமே இவனுக்காக மட்டும் உருவாக்கி வச்சிருக்கான். அண்ட் ஒரு வருஷமா இவனுங்க பிளான போட்டு என்னென்ன பண்ணலான்ற மேட்டர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேட்டில் வேர்ல்டோட டொமைன்ஸ்க்கு ஒரு டீமா ஸ்பிளிட் ஆகுறாங்க. டொமைன்ஸ்னா இந்த அனிமேல வர டொமைன் எக்ஸ்பான்ஷன்லாம் கிடையாது. ஒரு செக்டார் இருக்கும் இந்த பேட்டில் வேர்ல்ட்லயே. அந்த ஒரு செக்டாருக்கும் பிரிஞ்சு போய் ஆட்களை திரட்ட போறானுங்க. ஏன்னா இவங்களால தனியா யாரையுமே சமாளிக்க முடியாது. டூமோட இந்த ஒரு கட்டமைப்புக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். இந்த பேட்டில் வேர்ல்டோட கட்டமைப்புக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்குன்றத தேடி போறானுங்க. அண்ட் ஆள் திரட்டுறது சும்மா ஒண்ணும் திரட்ட முடியாது. ஏன்னா இப்ப நீங்க ஜாலியா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. டக்குன்னு உங்ககிட்ட வந்து நம்ம நாட்டை ஆள்றவன் ஒரு பயங்கரமான கெட்டவன், வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவனை போய் அழிப்போம்னு சொன்னா நீங்க வருவீங்களா? ஏன்னா ஆன்டி இண்டியன் சொல்லி கடல்கடல ஜலசமாதி பண்ணிருவீங்க. அண்ட் அப்படியே அதை டூமோட பேட்டில் வேர்ல்டுக்கு கொண்டு வந்துடலாம். அதே தான் இங்கேயும் நடக்கும். அதனால யாருக்கெல்லாம் அந்த கிளிச் இருக்குதோ, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், டூம் ஏன் நம்மளோட கடவுளா இருக்கிறான், இப்படி எல்லாம் இந்த ரியாலிட்டியை பத்தி யோசிக்கிறவங்களும் பிளஸ் ஸ்பைடர்மேனுக்கு கிளிச் ஆகுமே அந்த மாதிரி மெமரிஸால, தன்னோட பழைய மெமரிஸால கிளிச் ஆகிற அந்த ஒரு சில பர்சன்ஸை மட்டும் ரெக்ரூட் பண்றதுக்காக நம்ம டீம்ஸ் எல்லாம் தனித்தனியா திரும்புறாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம டூம் மாமா ஒன்னும் சும்மா கிடையாது. தனக்குன்னு ஒரு படையே வச்சிருப்பாரு. அண்ட் நம்ம டாக்டர் பூசாரி அவரோட செகண்ட் கமாண்டரா இருப்பாரு. அண்ட் அதே மாதிரி எலினா பலவா தேர்ட் கமாண்டரா இருப்பாங்க. அண்ட் டூம் சும்மா கிடையாதுங்க. அவனால சயின்ஸை யூஸ் பண்ண முடியும், வாண்டா மாதிரியான பிச்சஸோட பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும், லோக்கியோட ஸ்டோலன் பவர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். எலினாக்கு பவர் இல்லன்னு தெரிஞ்சும் என்ன எளவுக்கு அவளை தேர்ட் கமாண்டரா வச்சிருக்காருன்னு தெரியல. ஒருவேளை 50 Shades of Grey மாதிரி 50 Shades of எலினாவா இருக்குமோ? டூம் கண்ணியமான மனுஷன் இருக்காது. அண்ட் சென்ட்ரி கிட்ட அதீத பவர் இருக்கிறதுனால சென்ட்ரியை அடைச்சு போட்டுறானுங்க. அண்ட் டூம் இப்பதான் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்றாரு. ஸ்டீவ் ராஜர்ஸ அப்படியே இம்ப்ரெஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு இன்னும் பழைய ஞாபகங்கள் அப்படியே இருக்கு. அது எதனாலனா ஸ்டீவ நம்ம டூமுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் இந்த ஒரே ஒரு தக்காளி தலையனுக்கு மட்டும் மெமரி எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு உன் கண்ணு முன்னாடி நான் எப்படி கெத்தா வாழ்றேன் பாடுறான்னு பொண்டாட்டி புள்ள குட்டியோட தனக்குன்னு ஒரு ரியாலிட்டியை உருவாக்கிட்டு கெத்தா வாழ்ந்துகிட்டு ஸ்டீவ் நீ தோத்துட்டா தக்காளி தலையானு அவன் மண்டையிலேயே நங்கு நங்கு நங்குன்னு இறச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே டீம் அயன்மேன், டீம் கேப்டன் அமெரிக்கான் 2 டீமா பிரிஞ்சு சுத்தின்னு இருக்கானுங்க. இனி டோனி ஸ்டார்க்கோட அதே மூஞ்ச வர கொண்டு வரான். இனி டீம் டாக்டர் டூம், டீம் கேப்டன் அமெரிக்கா பிரிய போறானுங்க. கண்டிப்பா அப்படியே நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்ட வந்தோம்னா டூம டைரக்டா போய் போட்டு தள்ளுறதுக்கு பதிலா டூமோட ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் அவனுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக ஒவ்வொரு செக்டருக்கா தாவிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் நம்ம ஷீ ஹல்க் ஹல்கோட டொமைனுக்கு தாவி அந்த பச்சை மனுஷங்க எல்லாம் இருக்கிற இடத்துல போய் ஹல்க் எல்லாரையும் கேதர் பண்றாங்க. அண்ட் டெட்பூல் தோரோட மெமரி எல்லாம் ரீகெயின் பண்றதுக்காக அங்க போய் ஒரு சில சிலிமிஷங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காரணத்துக்காக தான் டிவில அந்த சீக்வன்ஸை ப்ளே பண்ணி காட்டிருக்கானுங்களோ. Why is the Thor is crying டா, இந்த காரணம் தானா? அண்ட் எங்க அவெஞ்சர்ஸ் எல்லாரும் மியூட்டன்ட்டோட மொத்த பாப்புலேஷனையும் கூட்டு வந்து மண்டை சாட்டு போடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் மக்கள் எல்லாரையும் நியூயார்க்ல போய் தட்டிக்கிட்டு இருக்காரு. ரீட் ரிச்சர்ட்ஸ் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற மீதி எல்லா மெம்பர்ஸையும் மறுபடியும்
மறுபடியும் ஒண்ணு சேர்க்கிறாரு. ஆனா ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் இது வரைக்கும் ஒழுங்காவே எலாபரேட் பண்ணல. டைரக்டா என்னத்த புடுங்க போறானுன்னு தெரியல. அந்த படத்துல தான் பார்க்கணும். அண்ட் இந்த சமயத்துல டோபி மெக்வர், ஹியூ ஜாக்மன் அண்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டூமோட பிரிசனை விட்டு எலினா பலோவோட ஹெல்ப் மூலமா எஸ்கேப் ஆகுறானுங்க. இந்த மீன் டைம்ல அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல. அண்ட் இப்போ லோக்கியை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய வேலை. ஏன்னா டூம் எல்லாரையும் ரீஸ்டோர் பண்ணிருக்கான். அதனால அவனையும் கண்டிப்பா ரீஸ்டோர் பண்ணிருப்பான். ஏன்னா அவனால மட்டும்தான் டூமோட பவர் இப்போதைக்கு திருட முடியும். அந்த கம்னாட்டி எங்க இருப்பான்றதே தெரியாது. ஒருவேளை ஆஸ்கார்ட்ல இருக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவை தோர் கொடுக்கறது மூலமா ஆஸ்கார்டோட டொமைன்ல கசினோல சீட்டு கெட்டத்தல வேலை பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இந்த ஆஸ்கார்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நல்ல மனுஷங்க இருந்த ஆஸ்கார்ட் கிடையாது. பூராவுமே பிக்காலி பையன். அந்த கசினோல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பிக்காலி பையன் வருவான். அவனை பத்தி அடுத்த பார்க்கலாம். நம்ம லோக்கிய கண்டுபிடிச்சிடறானுங்க. லோக்கி மட்டும் இல்ல, சில்வி, மோபியஸ், ஓபி எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. எல்லா டிவி மெம்பர்ஸும் அந்த கசினோல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. லோக்கி தான் அந்த கசினோட மேனேஜரா இருக்கிற. அப்படி இவனுங்க சொல்ற பீத்த கதையெல்லாம் நம்ப முடியாதுன்னு கசினோல இருந்து தலையை தட்டி வெளியே அனுப்பிடுறான். வேற வழியே இல்லன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பிக்காலி பையில மீட் பண்றாங்க டோனி ஸ்டார்க். நோ, நீ என்ன பண்றா, வானா வானா ஒரு குத்தாத்தட்ட போட்டு போனான்னு அப்படின்னு என்ஜாய் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா முழு குடிகார பிக்காலி பையலாம் மாதிரி சுத்தின்னு இருக்கிறான். கேம்பிளிங் தான் வாழ்க்கையாவே வச்சுட்டு குடிச்சு எல்லாத்தையும் சீரழிச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல டோனிக்கு இவனுக்கு கூட சேர்றதுல விருப்பம் தான். சரி சரக்கு வாங்கி தரானுங்க, சேர்ந்து போய் சம்பவம் பண்ணுவோன்னு கிளம்பி வந்துட்டாரு போல. அண்ட் ஒரு வழியா லோக்கியையும் கன்வின்ஸ் பண்ணி முடிக்கிறானுங்க. என்னத்த சொன்னானுங்கன்னு தான் தெரியல. அண்ட் அப்படியே ஃபைனல் பேட்டிலுக்கு வந்தோம்னா அவஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல தானோஸோட பட்டையும் மொத்தத்தையும் அவஞ்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மொட்டை பண்ற மாதிரி டூமோன கேஸ்ல நோக்கி திரட்டின எல்லா படைகளும் சேர்ந்து மொத்தலான்னு போயிட்டு இருக்கானுங்க. நம்ம தோர் மாமாவும் கிரீன் பச்சை மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து தோரோட ஆர்மி எல்லாத்தையும் பொலன்னு பொழக்கிறானுங்க. தற்போதைய கேப்டன் அமெரிக்கா இருக்கிற நம்ம சாம் வில்சன் ஃபால்கன் அவரோட டீமை கூட்டு போயிட்டு டூம் பாட்ஸ் இந்த சூனியாக்கார பாய்க்க எல்லாவனையும் மண்ட நடிக்கிறானுங்க. அண்ட் ரீட் ரிச்சர்ட்ஸ், எலினா பலவா அண்ட் சூஸ்டாமுக்கெல்லாம் எப்படி ஒரு வழியா அவங்க நிலைமை திரும்பிச்சு போல. அப்புறம் ஸ்டீஹல்க்கு, ஸ்டீவ் ராஜர்ஸ், நம்ம கேப்டன் அமெரிக்காப்பா, அப்புறம் ஸ்டீஹல்க்கு, ஹல்க்கு, டாம் அண்ட் ஸ்பைடர்மேன், சென்ட்ரி, லோக்கி, அயன்மேனுங்க, டோனி ஸ்டார்க், ஹியூ ஜாக்மன், உல்வெரின், டோபி மெக்வரோட ஸ்பைடர்மேன் எல்லாரும் சேர்ந்து டாக்டர் டூம் டைரக்டா போய் மோத போறானுங்க. என்ன பண்ணா என்னங்க, அவன் காட் எம்பரர் டூம் சும்மாவா இருப்பான். ஜாலிக்குன்னு சுடு தண்ணியில கை விடுறப்ப சும்மா எல்லாரையும் சொல்லிட்டு அடிக்கிறான். கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருக்கிறாங்க. அண்ட் ரீடும் ஸ்டூவும் அவங்க கிட்ட சொல்றாங்க, எப்பா நீ உன் ஃபேமிலிய இழந்ததெல்லாம் சரிதான்பா, ஆனா பேட்டில் வேல்ட் அதுக்கான ஆன்சர் கிடையாது. நீ அந்த ஆன்சரை வேற எங்கேயா தேடு. இப்படி எல்லாம் மக்களையும் நீ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறானுங்க. பயபுல லைட்டா கன்வின்ஸ் ஆகிறான். லைட்டா என்ன நல்லாவே கன்வின்ஸ் ஆயிட்டான். சரி உனக்கு சொல்றதும் உண்மைதான் போல, என்ன உண்மையை வேணாலும் போடுங்க, ஆனா நான் இப்படி தாண்டா இருப்பேன் மாற தூக்கி போட்டு எல்லாரையும் சோறுறான். அண்ட் ஃபைனல் மூமெண்ட்ல டோபி, ஹியூ ஜாக்மன், டோனி ஸ்டார்க் இவங்க எல்லாரும் சேர்ந்து டாக்டர் டூமை புடிச்சு வச்சுக்கிறானுங்க. அண்ட் இப்ப நம்ம லோக்கி வந்து மொத்த பவரையும் எடுத்துக்கிறான். சாலா சாவுடா டாக்டர் டூம் தக்காளி கல்யாணு அவன் இருந்து பவர் எல்லாத்தையும் புடிங்கி மல்டிவர்ஸ் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. எல்லாமே பழைய நிலைமைக்கு வருது. லோக்கி திரும்பவும் அவரோட த்ரோன்ல போய் உட்கார போறாரு. அண்ட் ஃபைனல் மூமெண்டா அவரோட டிவி ஃப்ரெண்ட்ஸுக்கும் தோருக்கும் குட் பை சொல்லிட்டு போறாரு. ஆல்ரெடி லோக்கி சீசன் 2ல அழுதுட்டோம்டா, மறுபடியும் அழ வைக்காதீங்க. எல்லாரும் அவங்களோட ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஆமா, எம்சியூ ரீபூட் ஆகல. எல்லாரும் மறுபடியும் அவங்க யூனிவர்ஸுக்கு தான் போறாங்க. டெட்பூல், வுல்வெரின், எக்ஸ்மேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க எல்லாரும் அவங்களோட தனித்தனி ரியாலிட்டிஸ்க்கு அனுப்பப்படுறாங்க. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே ரியாலிட்டியா மாறல. சோ ஃபியூச்சர் என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியல. எம்சியூ பழையபடி இருந்த மாதிரியே தான் கண்டினியூ ஆக போகுது. அண்ட் ஃபைனலா போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்னு வைக்க போறானுங்க. டிவியை மறுபடியும் ஃபார்ம் ஆகுது. இந்த தடவை ஸ்டீவ் அண்ட் பெக்கியும் அண்ட் அவங்களோட பையனையும் மறுபடியும் வேற ஒரு புது யூனிவர்ஸ்ல வாழ வைக்க போறாங்க. அண்ட் அந்த யூனிவர்ஸ்ல இவங்க செத்து இருப்பாங்க. அண்ட் இனிமே ஒரு இன்கர்ஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க செத்த யூனிவர்ஸ்லயே கொண்டு வாழ வைக்கிறாங்க. அண்ட் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஸ்டீவ் டிவியை கிட்ட ஒரு லாஸ்ட் ஃபேவர் கேக்குறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் எனக்காக நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு மறுபடியும் வரணும்னு அந்த டிவியை கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே மாதிரி வருடங்களும் கிடக்குது. ஸ்டீவ் ராஜர்ஸ மறுபடியும் டிவியை வந்து பாக்குறாங்க. இந்த இடத்துல ஸ்டீவ மறுபடியும் எர்த் 616 கூட்டு போறாங்க. எண்ட் கேமோட முடிவுல அங்க பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற வயசான ஸ்டீவ் சாம் கிட்ட அவரோட ஷீல்டை கை மாத்துறாரு. சாம்க்கும் பக்கிக்கும் ஒரு ஃபைனல் குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து டிவியை கூட கிளம்புறாரு. பெக்கியும் அண்ட் அவரோட பையன் கூட வாழ்றதுக்கு நான் என் பொண்டாட்டி புள்ள மச்சினிச்சி மாமியா கூட சந்தோஷமா வாழ வேண்டாமா வை அப்படின்னு போறதோட இந்த படம் மொத்தமா முடியுது. அந்த பிளாட் லீக் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இது படத்துல வருமானு தான் தெரியாது. ஏன்னா இன்னும் டூம் ஸ்டே வரல. டூம் ஸ்டேக்கே என்ன ட்ரெய்லரே என்ன கதைன்னு தெரியல. இதுல அடுத்த அந்த படத்துல என்ன குறை சொல்ல போறானுங்களோ அதை வச்சு சீக்ரெட் வார்ஸ்ல என்னத்த மாத்த போறானுங்களோ தெரியாது. அண்ட் எம்சியூ வேற சீக்ரெட் வார்ஸ் படத்துக்கு அப்புறம் மொத்தமா சாஃப்ட் ரீபூட் பண்ண போறானுங்க. எல்லாம் ஒரே யூனிவர்ஸ்குள்ள வந்துருவானுங்க. அவனுங்க எல்லாரையும் வச்சு வேற ஒரு படங்கள்லாம் கொடுக்க போறன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப என்னன்னா எம்சியூ அப்படியே தான் இருக்க போதான். சோ ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்னு, இந்த எண்டிங் அப்படியே மாத்தி எல்லா எக்ஸ்மென்ஸும் ஒரே யூனிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி கூட டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற எந்த யூனிவர்ஸ்ல வேற ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு தனியா போய் அந்த யூனிவர்ஸோட கதையை ஸ்டோரி லைனை நம்ம தனியா ஃபாலோ பண்ணலாம். சோ இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ எனிவேஸ் இந்த ஒரு பிளாட் லீக பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் சொல்லியிருக்கானுங்க, ஏகப்பட்ட வினோதமான மேட்டரியல் எல்லாம் சொல்லியிருக்கானுங்க. அண்ட் இதுல நான் ஸ்டீவ் ராஜர்ஸோட ஒரு முழு ஃபேனாவே மாறிடுவேன் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம். ஏன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் எல்லா மேட்டரையும் கனெக்ட் பண்றானுங்க. அண்ட் எம்சியூல சொல்ல
சொல்லப்படாத அந்த கேள்வியான அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் கேள்விக்கும் விதை கொடுக்குறானுங்க. பார்க்கலாம் இந்த பிளாட்டை என்ன மாதிரி கொண்டு போறானுங்க. இந்த பிளாட் வராது, ஆனா படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த பிளாட்டை பத்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருப்பாங்க. அடுத்து ஒரு தாறுமாறு தரலடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலாவா இருங்க.